உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் துலாம் ராசியின் சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம். இதுவரை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சரித்து வந்த சனி பகவான் 20/12/2023 அன்று 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு செல்கின்றார். உங்கள் ராசிக்கு 4, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான். அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து சேரும். தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் வழியில் சுபகாரிய பேச்சுக்கள் கைகூடும். இடம் வாங்குவது, வீடு வாங்குவது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள். டிசம்பர் 20ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வந்து சேரும் சனி பகவானால் நல்ல மாற்றங்கள் வரப்போகின்றது. இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறும். பிரிந்து சென்ற உறவினர்கள் பிரியமுடன் வந்திணைவார்கள். செய்தொழில் எதுவாக இருந்தாலும் முன்னேற்றம் கூடும். பிள்ளைகள் உங்கள் குணம் அறிந்து நடந்து கொள்வார்கள். அவர்களின் கல்வி முன்னேற்றமும் கடல் தாண்டி செல்லும் வாய்ப்பும் சிறப்பாக அமையும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவி உண்டு. இனிமை தரும் விதத்தில் இடமாற்றம் அமையும். சனியின் பார்வை பலன்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் 2, 7, 11 ஆகிய 3 இடங்களையும் பார்க்கப் போகின்றார். இதன் விளைவாக பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். பாராட்டும் புகழும் கிடைக்கும். மனதிற்கினிய சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறும். குடும்பத்தில் கெட்டி மேளம் கொட்டும் வாய்ப்பும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பும் உண்டு. அதிகார பலம் பெற்றவர்களால் சில காரியங்கள் கைகூடி வரும். சனியின் பார்வை 7ஆம் இடத்தில் பதிவதால் தம்பதியர்களுக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் அகலும். கல்யாண முயற்சியில் இருந்த தடை விலகும். பெண் பிள்ளைகளின் சுப சடங்குகள், படித்து முடித்தவர்கள் பட்ட மேற்படிப்பிற்காக வெளிநாடு செல்லும் வாய்ப்பு போன்றவை இக்காலத்தில் கைகூடும். வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து உதிரி வருமானங்களும் உண்டு. சனியின் பார்வை 11ஆம் இடத்தில் பதிவதால் லாபஸ்தானம் புனிதமடைகின்றது. தொழில் வெற்றி நடை போடும். பங்குதாரர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். பணிபுரியும் இடத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக அகலும். புதிய வாகனங்கள் வாங்கி பயணிக்கும் வாய்ப்பு கைகூடும். சனியின் பாதசார பலன்கள். செவ்வாய் சாரத்தில் சனி சஞ்சரிக்கும் பொழுது, அதாவது 20/12/2023 முதல் 21/2/2024 வரை சுப செலவுகள் அதிகரிக்கும். கை நழுவிச் சென்ற வரன்கள் மீண்டும் வரலாம். வீடு கட்டி குடியேற வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறும். சகோதர வர்க்கத்தினரின் ஆதரவு திருப்தி தரும். விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து இணைவார்கள். மங்கள ஓசை மனையில் கேட்கும் வாய்ப்பு உண்டு. பணிபுரிபவர்களுக்கு வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களிலிருந்து அழைப்புகள் வரலாம். தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். ராகு சாரத்தில் சனி சஞ்சரிக்கும் பொழுது, அதாவது 22/2/2024 முதல் 14/3/2025 வரை உத்தியோகத்தில் எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பு உண்டு. பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். புதிய தொழில் தொடங்க முயற்சிக்கு வங்கிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். புதிய வாகனம் வாங்க கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். வசதி வாய்ப்புகள் பெருகும் நேரம் இது. உறவினர்கள் மூலம் நல்ல தகவல்கள் கிடைக்கும். சொத்து பிரச்சனை சுமூகமாக முடியும். குரு சாரத்தில் சனி சஞ்சரிக்கும் பொழுது, அதாவது 15/3/2025 முதல் 6/3/2026 வரை உங்கள் ராசிக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவருக்கு பகை கிரகமான குருவின் சாரத்தில் சனி சஞ்சரிக்கும் பொழுது எதையும் திட்டமிட்டபடி செய்ய இயலாது. விரயங்கள் அதிகரிக்கும். ஒரு தொகை செலவழித்த பின்னரே அடுத்த தொகை வாங்கும் கைகளில் புரளும். நிம்மதி குறையும். நேசித்தவர்களோடு கூட யோசித்து பேசும் சூழ்நிலை உருவாகும். ஆரோக்கிய தொல்லை அகல ஒரு சிறு தொகையை செலவிட நேரிடும். பெண்கள். இந்த சனிப்பெயர்ச்சியின்படி பெண்களுக்கு உடல்நலம் சீராகும். உற்சாகத்துடன் செயல்பட எதிர்மறை கருத்துக்களை தவிர்த்து நேர்மறை கருத்துக்களை மேற்கொள்வது நல்லது. கணவன் மனைவிக்குள் அனுசரித்து செல்வது உத்தமம். வீடு கட்டுவது, கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்துங்கள். கடன் பிரச்சனைகளை சமாளிக்கும் சூழ்நிலை உருவாகும். புதிய தொழில் தொடங்கும் திட்டங்களை மாற்றிக்கொள்வீர்கள்.
பிள்ளைகளின் எதிர்கால முன்னேற்றம் பற்றி சிந்திப்பீர்கள். பணிபுரியும் இடத்தில் கூடுதல் பொறுப்புகளை மேலதிகாரிகள் வழங்குவர். பக்கத்து வீட்டாரின் பகையை வளர்த்துக் கொள்ளாதீர்கள். சனியின் வக்ரகாலம், அதாவது 19/6/2024 முதல் 4/11/2024 வரை மற்றும் 2/7/2025 முதல் 18/11/2025 வரை என்று 2 முறை சனி வக்ரம் பெறுகின்றார். இக்காலத்தில் கூடுதல் கவனம் தேவை. ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும். வீண் பணிகள் ஏற்பட்டு மனக்கவலையை அதிகரிக்கச் செய்யும். வீடு கட்டுவதில் தடைகள் ஏற்படும். வெகு தூரத்துக்கு செல்வதும் யோகம் கைகூடி வருவது போல் தோன்றி பிறகு கை நழுவி சென்றுவிடும். பிள்ளைகளாலும் பிரச்சனைகள் வந்து சேரும். அவர்களை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. எதையும் துணிந்து செய்ய இயலாது. பரிகாரம்: சனிக்கிழமைகளில் வெற்றிலை மாலை அணிவித்து அனுமனை வழிபடுவது நன்று. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.